கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கேட்கிறது அவருடைய சித்தம் இருக்கிறதா? தேவன் இதை விரும்புவாரா? நாம் சொல்லுகிற காரியத்தில் அவர் ஜெயம் தருவாரா? ஏன்னா அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. சில நேரத்தில் சில காரியங்களை நம்ம கேட்கும்போது நமக்கே அது ஓவரா தெரியும். ஐயோ, இது நம்ம தகுதிக்கு மீறி கேட்குறோம், இது நம்ம தகுதிக்கு அப்பாற்பட்டது, இப்போதைக்கு அது நமக்கு தேவையில்லை. எப்படி ஒரு குழந்தை பிறந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்து பேச ஆரம்பிச்ச உடனே அது பெரிய பெரிய காரியங்களை கேட்டால் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அதற்கென்று வயதுகள் இருக்கிறது. அதே போல தேவனுடைய பிள்ளைகளே, நாம் என்ன கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அப்ப நமக்கே ஒரு நம்பிக்கை வரும். இது கட்டாயம் தேவன் நமக்கு தருவாரு, இது அவருடைய சித்தம், சமாதானம் அவருடைய சித்தம், சந்தோஷம் அவருடைய சித்தம், போதும் என்கிறது மனது அவருடைய சித்தம். கர்த்தருடைய பிள்ளைகளே, வாயில நல்ல வார்த்தை பேசுறது அவருடைய சித்தம், மற்றவங்க மேல அன்பா இருக்கிறது அவருடைய சித்தம், தேவனை பற்றி அறிகிற அறிவு அவருடைய சித்தம், அவருடைய பாடு மரணத்தை நினைவு கூறுறது அவருடைய சித்தம், அவர் உயிர் தெழுந்த பேசுறது அவருடைய சித்தம், பார்க்கறவங்கள்ட்ட, நண்பர்கள்ட்ட, சொந்தங்கள்ட்ட இயேசு பற்றி பேசுறது அவருடைய சித்தம், அவருடைய கிரியைகளை, அவருடைய அதிசயங்களை தியானித்து பேசுங்கன்னு வேதம் சொல்லுது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம அவருடைய சித்தத்தை செஞ்சா இதை நமக்கு கட்டாயம் செய்வார். இது அவருக்கு எளிமையான காரியம். ஏன்னா அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்கிறோம் என்று ஒரு தைரியம் நமக்குள்ள வந்துவிடும். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்குள்ள நெருங்கி ஜீவிக்க எது சித்தம் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார். நாம் சித்தத்தின்படி கேட்கிறோம் என்றால் அவரை நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று சொல்லுகிறார். இது கண்டிப்பா எனக்கு கிடைக்கும், இது நான் தப்பா கேட்கல, நான் தீங்கானதை கேட்கல, நான் கிடைக்காததை கேட்கல, தேவன் எனக்காக எல்லாவற்றையும் உண்டாக்கி இருக்கிறார் என்பதை ஒரு தைரியத்தை அவர் அங்கே பேசுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் அப்படி அவருடைய சித்தத்தின்படி கேட்கிற காரியங்கள் உண்டு. அந்த காரியத்தை நாம் கேட்டால் நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். ஐயா ஆண்டவரே, உங்க சித்தத்தின்படி நாங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பூரண ஆயுசை கொடுங்க, நல்ல சரீர சுக ஜீவ பலனை கொடுங்க. மற்ற ஜனங்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. மற்றவங்களுக்கு இயேசுவை பற்றி அதிகமாக சொல்ல, நன்மையான காரியங்களை வெளிப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு ஞானத்தின் ஆவி தாங்க ஆண்டவரே. இந்த நாள் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதி, நன்மை நாள் நிரப்பும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.